தென்னகத்தின் தெய்வமையா, தேசியத்தின் மன்னரையா, தேசியத்தின் மன்னரென்று தேசம் உன்னை வாழ்த்துதையா. தென்னகத்தின் தெய்வமையா, தேசியத்தின் மன்னரையா, தென்னகத்தின் தெய்வமையா, தேசியத்தின் மன்னரையா, தேசியத்தின் மன்னரென்று தேசம் உன்னை வாழ்த்துதையா. தென்னகத்தின் தெய்வமையா. முப்பத்தி முக்கோடி தேவர்களே, புள்ளையாறுபட்டில் வசிக்கும் நாயகா, உடங்குடியில் வாழையங்கள் முத்தாளம்மா, பாட்டெடுத்து தரையங்கள் பச்சையம்மா, வேண்டு வரந்தருவா எந்தாயே வெக்காளியம்மா. அட உன்னை எண்ணே பாமரனா ஆத்தாட வந்தி பாக்கு வத்தன மாத்தது பார்வதிய பாக்கணும், பாக்கு வத்தன மாத்தது பார்வதிய பாக்கணும், நாக்கு செவக்க போடனு ஆளுங்கள பாக்கணும். சொல்லி வரம் கொடுத்தாளே, என்ன ஊருலகம் போக வச்சாளே, உசுருள்ள வர பாட வச்ச
வச்சாலே பாக்கு வெத்தல பாக்கு வெத்தல மத்தனு பார்வதிய பாக்கனு நாக்கு செவக்க போடனு நாளுங்கிழமை பாக்கனு வேண்டியம்மா உனக்கு சம்மதமா என் கூட வந்து சேர்ந்துக்கிட்டா ஊரு ஒத்துக்குமா அடி மாமனுக்கு ஆசை முக்கிடுமா அவன் வாக்கப்பட்டு சேரு முன்னே தேக வச்சிடுமா தானே தந்தே தந்தன தந்தானே கடதான தனே தான தனே தந்தன தந்தானே அடிதான தந்து தந்தன தந்தானே கடதான தனே தான தந்தே தந்தன தந்தானே பூவாடக்காரி பொன்னழகே உனக்கு பொங்கலிட கிடைச்சது பாக்கிய எனக்கு மீங்கார திருவெல்லாம் மீன் வாசமடிக்க அடி மீனாட்சி நீ வந்தா நெய் வாசமடிக்க ஆத்தாடி மாரியம்மா ஒரு அங்கி வச்ச வாடியம்மா ஆத்தாடி மாரியம்மா ஒரு அங்கி வச்ச வாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேணாம் தின்னு விட்டு போடியம்மா ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேணாம் தின்னு விட்டு போடியம்மா ஆத்தாடி மாரியம்மா ஒரு அக்கி வச்ச வாரியம்மா ஆளாக்கு அரிசிய மாளாக்க வேணாம் தின்னு விட்டு போடியம்மா பாட்டெடுத்த தாளமிட்ட ஆடி வரல ஆடி பார்த்து விட்டேன் உள்ள முகம் தேடி வரல பாட்டெடுத்தேன் தாளமிட்டேன் ஆடி வரல ஆடி பார்த்து விட்டேன் உள்ள முகம் தேடி வரல பேச்சுபடி பொங்கலிட்டேன் திங்க வரல பேச்சுபடி பொங்கலிட்டேன் திங்க வரல நான் முச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன் நான் முச்சடக்கி உன்னிடத்தில் அங்கு வருவேன் ஆத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்ச வாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேணாம் தின்னு விட்டு போடியம்மா சீக்கிரத்தில் காட்சி தந்த தெய்வநாயகி புது சேலக்காரி பூக்காரி செல்வநாயகி சீக்கிரத்தில் ஆத்தா சீக்கிரத்தில் அம்மா சீக்கிரத்தில் காட்சி தந்த தெய்வநாயகி புது சேலக்காரி பூக்காரி செல்வநாயகி அத்தகாளி ருத்ரகாளி பாரடியம்மா அத்தகாளி ருத்ரகாளி பாரடியம்மா பாவிமய விட்டுணவை ஓரடியம்மா இந்த பாவிமய விட்டுணவை ஓரடியம்மா ஆத்தாடி மாரியம்மா ஒரு ஆக்கி வச்ச வாடியம்மா ஆளாக்கு அரிசிய பாலாக்க வேணாம் தின்னு விட்டு போடியம்மா தின்னு விட்டு போடியம்மா தின்னு விட்டு போடியம்மா காலங்கிடந்து ஓடுதுவார் காலங்கிடந்து ஓடுதுவார் காவேரி யாரு எந்த காலத்துக்கும் மாறாது ஐயா கட்டபொம்மன் பேரு காலங்கிடந்து ஓடுதுவார் காவேரி யாரு காலங்கடந்து ஓடுதுவார் காவேரி யாரு எந்த காலத்துக்கு மாறாது கட்டபொம்மன் பேரு காலங்கடந்து ஓடுதுவார் காவேரி யாரு எந்த காலத்துக்கு மாறாது கட்டபொம்மன் பேரு அகில புகழும் போட்டி வந்தவர் யாரு அகில புகழும் போட்டி வந்தவர் யாரு
காவிரி யாரு எந்த காலத்துக்கு மாறாது கட்டபொம்மன் பேரு ஆங்கிலேயன் ஆட்சியரே ஆங்கிலேயன் ஆதிக்கத்தை எத்து வந்தாரு ஆங்கிலேயன் ஆதிக்கத்தை எதிர்த்து வந்தாரு அங்கே அழகான பாஞ்சயத்தான் கட்டி காத்தாரு ஆங்கிலேயன் ஆதிக்கத்தை எதிர்த்து வந்தாரு நம்ம அழகான பாஞ்சயத்தான் கட்டி காத்தாரு நல்லவர்க்கு நல்லவர் போல் நாட்டையாண்டாரு நல்லவர்க்கு நல்லவர் போல் நாட்டையாண்டாரு நம்ம நாயக்கரின் வம்சத்திலே துணை இருந்தாரு நம்ம நாயக்கரின் வம்சத்துக்கே துணை இருப்பாரு காலங்கடந்து காலங்கடந்து ஓடுதுவார் காவேரி யாரு எந்த காலத்துக்கு மாறாது கட்டபொம்மன் பேரு கத்தி எடுத்து களத்தினிலே இறங்கி வந்தாரு அந்த பரங்கையை ஆட்டத்தை தான் முடிச்சு வச்சாரு கத்தி எடுத்து களத்தினிலே இறங்கி நின்றாரு அந்த பரங்கியரின் ஆட்டத்தை தான் முடிச்சு வந்தாரு இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்டாரு இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்டாரு நம்ம என்றும் நம்ம நினைக்கிறது கட்டபொம்மன் பேரு பேரு காலங்கடந்து ஓடுதுவார் காவேரி யாரு எந்த காலத்துக்கும் மாறாது கட்டபொம்மன் பேரு காலங்கடந்து ஓடுதுவார் காவேரி யாரு எந்த காலத்துக்கும் மாறாது கட்டபொம்மன் பேரு தெய்வமுக்கு நேருக்கு வணக்கமே தாய் தந்த தெய்வம் என்ற நேருக்கு வணக்கமே ஹலோ தாய் தந்த தெய்வம் என்ற நேருக்கு வணக்கமே தாய் தந்த தெய்வம் என்ற நேருக்கு வணக்கமே தமிழ்நாட்டுக்கு வணக்கமே இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே எங்கள் வணக்கமே அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயக்கலை 64 அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயக்கலை 64 வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே எங்கள் வணக்கமே பெண்ணாகியான பழனியப்பனுக்கு வணக்கம் பெண்ணாகியான பழனியப்பனுக்கு வணக்கம் இப்போ பாவாடே கிழிஞ்ச பாவாடை அரங்க பாவாடை பச்சை பாவாடை ஊத பாவாடை பாவாடை கட்டிக்கிட்டு மசாலா கடலை விற்கும் பாவஜன்மிகளுக்கும் வணக்கம் பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடலை விற்கும் பாவையரும் ஜத்துக்கு வணக்கம் கொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டனுக்கு போடுகிறேன் கோடி வணக்கம் கொல்லாத வட்டி வாங்க அல்லால கண்டனுக்கு போடுகிறேன் உங்களுக்கு வணக்கம் பக்கத்து புருஜே ஏற்கனவே புருஜே அக்கா புருஜே கொல்லமரி புருஜே புரிஞ்சவருக்கு புருஜே எல்லாமே புள்ள குட்டி பெற்றெடுக்கும் புண்ணியவதிகளுக்கு வணக்கம் புருஷே இல்லாத புள்ள குட்டி பெற்றிருக்கும் புண்ணியவதி இருந்தா வணக்கம் மற்றவங்க முற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் மற்றவங்க முற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் காதலிலே தோல்வியிட்டு மூட்டை பூஜை மறந்து குட்டி கைலாசம் போவதற்கு வணக்கம் காதலிலே தோல்வியிட்டு மூட்டை பூஜை மறந்து குட்டி கைலாசம் போவதற்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏனைய பெரியோருக்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏனைய தகவலுக்கு வணக்கம் தத்துவத்திலே சிறந்த தங்கமல்லி போட்டியின் பெரியோரு வணக்கம் தமிழ்நாட்டு கல்வ வணக்கமே இங்கு வந்திருக்கும் அனைவருக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே அப்படி தள்ளணும்டா
சும்மா வந்தமா காக்கிய மாத்திரம் நாய் இழுத்த மாதிரி இழுக்கக்கூடாது. ஆமா கலன்னு இருக்கணும் அப்படி. ஹலோ. MS விஸ்வநாதனுக்கு பொன்னாடை போட்டி பூமாலை சூட்டப்படுகிறது. மிருதங்க வாசிக்கும் ராமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி பூமாடை போட்டப்படுகிறது. தாளவாசிக்கும் சரவணனுக்கு பொன்னாடை போட்டி பூமாடை போட்டப்படுகிறது. ஆல்ரவுண்டாக நடிக்கும் சரவணனுக்கு பொன்னாடை போட்டி பூமாடை போட்டப்படுகிறது. தாளம் வாசிக்கும் கிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி பூமாடை போட்டப்படுகிறது. பவுனாக நடிக்கும் உஷா ஏபிநாதனுக்கு பொன்னாடை போட்டி பூமாடை போட்டப்படுகிறது. நாடக அமைப்பாளர் பாக்கியநாதம் வாங்கியிருந்தாலும் உடனடியாக நாடகம் எடுக்க வரும்படி வந்து சேவை கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அத்தனை பேர்களுக்கும் பொன்னாடை போட்டு புகழாரம் சூட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் வல்லப்பன்படி கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்படும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்படும் நாடக அமைப்பாளர் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையண்ணா எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினரும் அருமையான பாக்கியநாதன் அவருடைய கலைக்குழுவின் சார்படும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இபி வயர்மேன் எங்க இருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கொட்டகை அமைப்பாளர் எங்க இருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சமையல் மாஸ்டர் சின்ராஸ் எங்க இருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எத்தனையோ காலங்களாக என்னை இந்த கிராமத்தில் ஒருவனாக நேசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வல்லப்பன்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். கிராமம் நிர்வாகி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிவசக்தி ஆடியோஸ் எங்கிருந்தாலும் உரிமையாளர் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சிவசக்தி ஆடியோஸ் உரிமையாளர் எங்கே இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்று
ஹலோ ஹலோ. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, என் அன்பு தாய்மார்களே, என் அருமை சகோதர சகோதரிகளே, ஹலோ. யூடியூப் அண்ணன் தங்கப்பாண்டியன் எங்கே இருந்தாலும் உடனடியாக நாடக மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். யூடியூப் சேனல் மருமன் கண்டனான் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி பூமாலை சொல்லப்படுகிறது. உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைகள் பெற்ற ஆலமும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சார்பிடும் இருகரங்கும் சர்தார்த்த வழக்கத்தை புரித்தாக்கி இன்றைய நேரத்தில் பேருக்கப்படுகளே என் நகரத்திலும் பொன்னகரமாய் வழங்கக்கூடிய வல்லப்பன்பட்டி என்ற நகரில் அமைந்திருக்கின்ற வண்ணம் மின்னொலி கலையரங்கில் இன்றைக்கு நடக்கக்கூடிய நாடகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் 3ஆம் பாகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடகத்தில் எங்களை அறியாது சொல் கூற்றம், பொருள் கூற்றம், இசை கூற்றம், நடிப்பிற் கூற்றம், அபிநய கூற்றம், எவ்வகை குற்றம் பெறப்படும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கை கொண்டு தங்கள் குழந்தைகள் எவ்வாறு தவறு செய்து மன்னிப்பீர்களோ அதே போல எங்களை மன்னித்து நல்லாசியோர் கூர்மை கேட்டுக்கொண்டு உங்களின் ஒரு பாதங்களை தொட்டு வணங்கி உங்களின் நல்லாசியோடு அடியன் கலைப்பணியை தொடர்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். மன ஒரு விஷயம் இருக்கு. இந்த வணக்கம் சொல்றதுல ஒரு அளவு வேணும்டா. அளவுக்கு மிஞ்சிருச்சுன்னா அமிர்தம் நஞ்சாகி போயிடும். இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொன்னேன். யாராவது எனக்கு வணக்கம் சொன்னீங்களா? வணக்கம். இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா இந்த வணக்கம் ஏன் லிமிட்டோட சொல்லணுன்றேன். எங்க ஊர்ல ஒரு வாத்தியார் இருந்தாரா, சரி, பெரிய கண்டிஷமான பேர்வழி. இந்த மாதிரி பயில படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் என்ன சொல்றது, எடுத்த உடனே மண்டே அன்னைக்கு எவனும் லீவ் போட்டுறக்கூடாது. மண்டே அன்னைக்கு எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு வந்துடணும். மண்டே அன்னைக்கு வந்துடணும், டியூஷனுக்கு வந்துடுங்க. இவர் மண்டே அன்னைக்கு சொல்ல பயில வாத்தியாருக்கு பேர் வச்சுட்டாங்க. காலி மண்டே அன்னைக்கு வாத்தியாருன்னு. ஆமா, இவர் மண்டே அன்னைக்கு சொல்ல இவங்க மண்டே அன்னைக்கு வாத்தியாருன்னுட்டாங்க. அதே மாதிரி சாயங்காலம் டியூஷனுக்கு கூப்பிட்டுருக்காரு பயில. எல்லாரும் சாயங்காலம் டியூஷனுக்கு வந்துருக்கடா அப்படின்னு. இவங்களும் வாத்தியார் வீட்டுக்கு டியூஷன் போயிட்டாங்க. இவர் பயில படிக்க விட்டுவிட்டு பின்னாடி கொல்லப்புறம் போனவர். சரி, மூதேவி அந்த முண்டைக்கு மாலக்குன்னு தெரியாது அவருக்கு. போன முண்டை பொதுக்குன்னு கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. சரி, இவங்க ஓடி பார்த்திருக்காங்க. ஐயோ வாத்தியாரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டாரு அப்படின்னு கயரை போட்டு தூக்க சொல்லிருக்காங்க. கயரை போட்டு தூக்கி இருக்காங்க. வாத்தியார் மேல பிடிச்சி ஏறி வர்ற வாத்தியார் மூஞ்சிய பார்க்க கயத்தை விட்டு வணக்கம் ஜான்ட்டான். சரி, திருப்பி படக்குன்னு கிணத்துக்குள்ள போயிட்டாரு. திருப்பி பிடிச்சி தூக்கிட்டாங்க. தூக்கி வர்ற வாத்தியார் மேல வர்ற மண்டை தெரிய கயத்தை விட்டுவிட்டு ஐயா வணக்கம்ங்க உக்காளி உள்ள போயிட்டாரு அந்த ஆளு. திருப்பி 3 தடவை விழுந்திருக்கா. 4ஆவது தடவை முண்டை தண்ணியை குடிச்சிருச்சு. தண்ணியை குடிச்சு உள்ள தத்தக்க புத்தகம் மிதந்துட்டு கட்டக்க அந்த நேரம் நான் அந்த போயில நாடகத்துக்கு போனவன். சும்மா இருக்க கூடாது, ஐயோ வாத்தியார் சாக போறானே சரி அப்படின்ட்டு நானும் கிணத்துக்குள்ள குதிச்சுட்டேன்டா தம்பி. சரி, அப்பதான் தெரியுது எனக்கு முட்டைக்கு நீச்சல் தெரியலன்னு. மக்கள் வாத்தியாரை போட்ட நான் அமுக்க, வாத்தியார் என்னைய போட்டு அமுக்க, கடைசியில ஒரு வழியா வாத்தியாரை தூக்கி வந்து மேல போட்டுட்டேன். சரி, மேல போட்டு அமுக்கி தண்ணியை எடுத்து உசுரை காப்பாத்தி அவர் காமாட்டிலேயே உட்கார்ந்துருக்கேன். சரி, மயக்கம் தெளியட்டும்னு. மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு சொல்றாரு, தம்பி என் உசுரை காப்பாத்துனேன், ரொம்ப நன்றி அப்படின்னாரு. சரி, இந்த ஓ நன்றி மத்தெல்லாம் நீயே வச்சுக்க, எனக்கு 4000 ரூபாய் சம்பளத்தை குடி அப்படின்ட்டேன். எதுக்கு சம்பளம்? ஏன்டா நாடகத்துக்கு போறதை விட்டு இவனை காப்பாத்திட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு 4000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு தான் வந்தேன். அப்படியெல்லாம் இழுக்காம இன்னைக்கு என்ன நடக்கக்கூடிய நாடகம் வீரம் இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் 3ஆம் பாகம். இந்த நாடகம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா காசு கொடுக்குற முதலாளி நீங்க, காசு வாங்குற தொழிலாளி நாங்க. நீங்க எந்த அளவுக்கு இருந்து வேலை பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நானும் செய்ய ஆரம்பிப்பேன். ஆமா, தொழிலத்தான் செய்ய போறேன். சரி, லேசா உங்களுக்கு தொங்குச்சு தலை. சரி, நான் பாட்டுக்கு 100 நாள் வேலை பார்த்துட்டு போயிருவேன். 100 நாள் வேலை பார்க்கறதுல என்னைய மாதிரி யாரும் முடியாது. 100 நாள் வேலை சிரமமான வேலை இல்லையா? அவ்வளவு சிரமமான வேலைடா. காலை கொடுத்தாலும் கொடுத்தாங்க 100 நாள் வேலைய. என்னை பார்த்தா ஆத்தாக்கா காலையில குளிச்சு முழுகி கொண்டையில பூவை வச்சு மற்ற இடத்துல வச்சா வலிக்கிட்டு உசுறு போயிரும்டா. அப்படியே வேகமா தூக்கி தட்டி தோத்த கட்டிக்கிட்டு கிளம்பிடுறது. கிளம்பி போன உடனே அங்க வேலையா பாக்குறாங்க. அதானே கிடையாது. போன உடனே தூக்கி தட்டிய ஓரமா வச்சுப்புட்டு வரப்புக்கு வலிக்காம புல்லுக்கு வலிக்காம பரட்டுன்னு சேவிங் பண்ணி போட்டுப்புட்டு கருவத்தூர் ஓரமா கத்துக்கிட்டு புறணி பேச ஆரம்பிச்சிடுறது. எப்படி அங்க கேட்கணும், எவன் முண்டாடி எவன் வச்சிருக்கா, எவ புருஷனா எவ வச்சிருக்கான்னு ஊரு புறணிய பேசிப்புட்டு விஷாம விறுவிறுன்னு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துட வேண்டியது. அந்த மாதிரி இல்லாம விடிவரில இருந்து நாடகத்தை பாருங்க. ஏன்னா நீங்க வந்து சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது. நீங்க அண்ணே புது பண்டாண்டிய நோண்ட மாதிரி நோண்டாதுண்ணே, ஒரே மாதிரி வச்சிருந்தேன். நீ வேற. ஆமா, நான் அப்புறம் ஓயாம ஓடி அலைய முடியாது.
ஏன்னா காலம் அப்படிப்பட்ட காலம் கம்ப்யூட்டர் காலம்டா. ஆனா உண்மையில இன்னைக்கு தான்டா சொல்றேன், என்னை பார்த்தா ஆத்தாக்கோ கூட்டம் கண்ணறிஞ்சிருக்கு. அடடா நேற்று போன ஊர்ல பாக்குறேன் ஒரு பொம்பளை ஆளுகளை காணோம். சரி போன உடனே கேட்டேன், எங்க நம்ம ஊர்ல பொம்பளை ஆளு யாருமே இல்லையா அப்படின்னு. சரி அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, எப்படி போடா இழிச்சா போல, இந்த காலத்துல யாரா உங்க நாடகத்தை பாக்குறா? இன்னைக்கு பூரா காலையில எந்திரிச்சு 6 மணிக்கு டிவியை போட ஆரம்பிச்சா என்ன ஆத்தாக்கா பூரா சீரியல்ல கிளம்பிருச்சுக்கடா. சரி புருஷன் பட்டினியா கிடந்தாலும் சரி, புள்ள பட்டினியா கிடந்தாலும் சரி, எந்திரிச்சு போறது கிடையாது. அந்த நல்ல சீன் ஓடிக்கிட்டு இருக்கல, கரண்ட் அமர்ந்துருச்சு, செத்தாண்ட வயர்மேன். சரி வயர்மேனை பாடா படித்துரு. அவன் கையில கட்ட முளைக்க, அவனை பாம்பு அடிச்ச சாக, அவன் படிக்க, அவன் எந்திரிக்காம போக, நல்ல கட்டத்துல கரண்ட் அமைச்சு விட்டானே அப்படின்னு போட்டு அவனை திட்டி முடிச்சு போறது. சரி யாரு நேத்தெல்லாம் என் பொண்டாட்டிகிட்ட வந்து சோறு வைக்கிறேன், மானங்கடை வைக்கிறாடா. ஆமா, இசி கட்ட கேட்டுக்கு சோறு ஒண்ணு, பொறு விளம்பரம் போடட்டும், அப்புறம் சோறு போடுறேன். அவன் என்னைக்கு விளம்பரம் போட, நான் என்னைக்கு சோறு திங்க. இப்படி குடும்பத்துல சண்டை வந்துருச்சா தம்பி? முந்தா நாள் இப்ப தாண்டா மேட்டருக்கு வர்றேன். இந்த பொண்ணு என்னை பத்தி ஆத்தாக்க சீரியல் பாருங்க வேணாம்னு சொல்லல, புருஷன் பிள்ளைகளுக்கு சோத்தை போட்டுவிட்டு அப்புறம் உட்காந்து பாருங்க. என் குடும்பத்தில் நடந்த கதையை சொல்லிட்டு உண்மையில நடந்த விஷயங்க. முந்தா நாள் நாடகத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். என் முன்னாடி அந்த இடம் இப்போ நெட்டில் இந்த நாதஸ்வரமா அந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தாடா. அப்போ கேட்குற, அடியே நாடகத்துக்கு போன நேரமாச்சு, சோத்தை போடுறீ அப்படின்னு. அவ சொன்னா, போக முண்டா சோத்தை போட்டு தின்னுட்டு கிளம்பு அப்படின்னா. சரி விதியன்னு சொல்லிட்டு நானும் சோத்தை போட்டு தின்னுட்டு வேகமா பேக்க தூக்க ஆரம்பிச்சேன். வந்து கேட்குறா, மச்சான் இன்னைக்கு எந்த ஊருக்கு நாடகத்துக்கு போறீங்க அப்படின்னு கேட்க, நான் வாயிருக்க முடியாது, அடியே மணப்பாறை பக்கம் போறேன்டி அப்படின்னு சொல்ல, அவளுக்கு ஒரு நோக்கம் வந்துருச்சு. மணப்பாறையில முறுக்கு நல்லா ருசியா இருக்குமா, ஒரு 200 ரூபாய்க்கு முறுக்கு வாங்கிட்டு வாங்க மச்சான். சரி நம்ம கொண்டாடி கேட்டுட்டாலே அப்படின்னு 200 ரூபாய்க்கு முறுக்கு வாங்கியாந்து கொடுத்துட்டேன். முறுக்கு வாங்கியாந்து கொடுத்துட்டு மறுநாள் கேட்கிறேன், ஏன்டி முறுக்கு வாங்கிட்டு வந்தேனே, முறுக்கு நல்லா ருசியா இருந்துச்சா அப்படின்னு. அதுக்கு கேட்கிறா, போடா துப்பு கட்டவள, போடா விளங்காத வயல, உன்னே காப்பனா ஏன் முன்னாடி என்னை அப்படி கேட்கிறா, ஏன்டி என்னடி கோளாறு அப்படின்னு. மச்சான் நீங்க வாங்கிட்டு வந்து முறுக்கெல்லாம் இல்ல பெருசா திறந்துச்சு, ஒரே கசப்பா இருந்துச்சுன்னா. என்னடா வேப்பண்ணையில சுட்டாங்க, நல்லெண்ணெயில கடலெண்ணெய் சுட்டுருப்பாங்க, என்ன அங்க திண்டு பார்க்கும்போது நல்லா ருசியா இருந்துச்சு, வீட்டுக்குள்ள வந்து எப்படி கசக்கும் அப்படியே வீட்டுக்குள்ள ஓடி போய் பார்க்க ஈரக்குள்ள ஆடி போச்சுடா தம்பி. என்னது வாங்கிட்டு வந்த 200 ரூபா முறுக்கும் அப்படியே கிடக்கு. லூசு மூதேவி டிவி பார்க்குற ஆர்வத்தில் முறுக்க வச்சுப்புட்டு என் வீட்டில் கிடந்த கொசுபத்தி ஊற்றி தின்றுருக்காடா. அதான் கருப்பா இருக்கு, நல்லா ரவுண்டா தெரிஞ்சவன ஒடிச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு உள்ள தள்ளிட்டா. மக்களை தூக்கி கொண்டே ஆஸ்பத்திரியில் போட்டு வச்சிருக்கேன். இது கூட பரவாயில்லடா, முறுக்கோட போச்சுடா. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி பக்கம் நடந்து போயிருந்தேன். அப்போ அந்த திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸ். ஒரு 1/2 கிலோ அல்வா வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வாங்கியாந்து கொடுத்துட்டேன். வாங்கியாந்து கொடுத்துட்டு கேட்காண்டி அல்வா மிச்சம் வச்சிருக்கேன் அப்படின்னு. போங்க, அல்வா உரம் துவத்து கிடந்துச்சு அப்படின்னா. அல்வா உரம் துவத்து கிடந்துச்சா, என்னடா சம்மந்தம் இல்லாம சொல்றாளே அப்படின்னு போய் பாக்குறேன். அல்வா உரம் ஈ முச்சு போய் கிடக்குடா. என்ன பண்றீங்க தெரியுமா, என்ன டிவி பாக்குற ஆர்வத்துல அல்வாவை வச்சுப்பட்டு என் மயம் பேர் வச்சிருக்க பிஎலி தின்றுருக்காடா. 2 கொல்லம் கிடந்து அள்ளி தின்னுட்டா முண்டை, லூசு முண்டை. என்ன விஷயம், அது பூரா அந்த டிவி ஆர்வத்தில் போயிடுச்சு. ஆகையினாலே வந்திருக்கவருக்கு வணக்கத்தை சொல்லிட்டு அப்படியே நாடகத்துக்கு போயிடுமா. நடிப்பவர்கள் ரசிப்பவர்கள் நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும், நல்ல பண்பு வளர்க்கணும். நடிப்பவருக்கு ரசிப்பவர்கள் நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொன்னாலே அன்பை வளர்க்கணும், நல்ல அன்பை வளர்க்கணும். நடிப்பவர்கள் ரசிப்பவர்கள் நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பு வளர்க்கணும், நல்ல பண்பு வளர்க்கணும். அடித்து வந்து அமருங்க அமருங்க அந்த படுத்தவங்க ஒழிச்சவங்க எழுப்புங்க, கூட்டு பார்க்க வந்தவரே கூட்டு வைக்க வந்தவரே படுத்தவங்க எழுப்பவங்க எழுப்புங்க. அடித்து வந்து அமருங்க அமருங்க படுத்தவங்க ஒழிச்சவங்க எழுப்புங்க. நீங்கள் பலங்கள் பேசுவதை நிறுத்துங்க, உங்க குடும்ப கதை பேசுவதை நிறுத்துங்க. நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும், நல்ல அன்பை வளர்க்கணும். பார்க்க வந்தவரே கொட்டை கழுப்பவரே கடமையை கண்ணே கட்டுப்பாடு இருக்கணும். கூத்து பார்க்க வந்தவரே கொட்டை கழுப்பவரே கடமை கண்ணே கட்டுப்பாடு இருக்கணும். நாங்கள் தொன்றுதோடு நடிகர்களை ரசிக்கணும், நாங்கள் தொன்றுதோடு நடிகர்களை ரசிக்கணும். நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும், நல்ல அன்பை வளர்க்கணும்.
பாட்டனோட பாட்டகவும் படத்தின் பக்கம் இருக்கும் போது போட்டு என்று வளர்ந்து வரும் நாடகம் பாட்டனோட பாட்டகவும் படத்தின் பக்கம் இருக்கும் போது போட்டு என்று வளர்ந்து வரும் நாடகம் தங்கவேல் போட்டி நாடு பாடும் தமிழ் ஏடகம் தங்கவேல் போட்டி நாடு பாடும் தமிழ் ஏடகம் நட்பு இருக்கணும் நல்ல தமிழ் சொல்லாலே அண்டு வளர்க்கணும் நல்ல அண்டை வளர்க்கணும் இவருக்கு மடிகளே நடிக்கமது நடிகர் சிகாமணிகள் யார் என்று அறிந்தால் கூட எடுத்திருப்பது அடியோடு கர்மதாலே விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் வல்லப்பன்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு பிரப வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி 27/5/2026 புதன்கிழமை காலை 6 மணி அளவில் கிடாய் வெட்டுதல் நடைபெற்று இரவு 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் காரியாபட்டி திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் திரு கிராம நிர்வாக அதிகாரிகள் முன்னிலையிலும் வீரமருத வீரமண்டிய கட்டபொம்மன் நாடகம் 3ஆம் பாகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நாடகத்தில் சென்றை கிடம்லா சிறு சிறப்பு பெற்று தனக்கு நேக தானே என்று வெட்டிமுறை கொட்டி உங்களின் நல்லாசை பெற காத்துக் கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ஆரவுடைய சேர்ந்த ஆர் கருப்புசாமி அவர்கள் இப்படியே பக்கத்தூர் வெள்ளை தமிழாக காட்சியளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு துணையாக பாடும் மைந்தமிழ் செல்வி கோயிலிசை வாணி பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இசைக்குள் புளியங்குளத்தைச் சேர்ந்த எஸ் வசந்தாமணி அவர்கள் இவருக்கு வெள்ளைமலாக காட்சியளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்வீச்சு வீரன் வசன சாதுரிய மன்னன் உங்களின் நல்லாசை பெற்றுக் கொண்டிருக்கின்ற வைப்பார் மாணவர் கண்டெடுத்த அருமையண்ணா எஸ் முருகன் அவர்கள் இவருக்கு படிகளே கட்டப்பூமாக காட்சியளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி உடையான் படைக்க அஞ்சாநாடு சொல்லக்கூடிய பகலே உங்களின் நல்லாசை பெற காத்துக் கொண்டிருக்கின்ற தோப்பூர் மாணவர் கண்டெடுத்த வீரராஜ் அவர்கள் இவருக்கு படிகளே உமைத்துறையாக காட்சியளிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாட்டால் உங்கள் இளைஞர்களை கொள்ள காத்துக் கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையத்தான் அரச குலத்தை சேர்ந்த கருப்பையா அவர்கள் இவருக்கு மடிகளே தானாவதாக கட்டளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்ட நடிகர் 12 தேசம் பிடித்து 13ஆவது தேசமாக பாஞ்சை நகர பிடிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்கிணை சகோதரர் பனையரை சேர்ந்த ஸ்ரீ கருப்புசாமி அவர்கள் இவருக்கு மடிகளே காலாந்துறையாக கட்டளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நகைச்சுவை ஜெனரல் நகைச்சுவை திலகம் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையான மீனாட்சி அவர்களை சேர்ந்த எம் முன்னமலை அவர்கள் இவருக்கு மடிகளே கம்பளம் பட்டாளமாக காட்சியளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமோனிய கலையரசு அருமோனிய சக்கரவர்த்தி அப்பனவர் கண்டெடுத்த எம்பி வில்வநாதன் அவர்கள் இவருக்கு மடிகளே அருமோனியம் பின்பாட்டை சேர்த்து காட்டுவார்கள். பொன் பொருளை கண்டவுடல் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகுறவர் போகட்டுமே. பொன் பொருளை கண்டவுடல் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் இருவான போதும் இங்கு ஆகட்டுமே. போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாலே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது. அருமையான பாட்டு. அதுக்காக கோட்டை எடுக்குமர்கள் மிருதங்க பெத்துமான் மிருதங்க சக்கரவர்த்தி அன்புகின்ற சகோதரர் எம்.ஆர். ராமமூர்த்தி அவர்கள் இவருக்கு மிருதகம் டெவலப் தபையலாம்.
அதுக்கு அடுத்தபடியாக பலபாத்திய மன்னன் பலபாத்திய புகழ் பெரும் மதிப்பிற்கு பரி அதுக்குரிய அருமை மகன் PVM சரவணன் அவர்கள் பெரும்படி ஆல்ரவுண்டை சேர்த்து காட்டுவார்கள். சூப்பர். ஆத்தாடி இவன் கல்யாணம் ஏன் நின்றுச்சுன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இவனுக்கு ஒரு ஊர்ல பொண்ணு பார்த்துருக்காங்க. இவன் நேரமா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கான். இப்படி வாய்ச்சிக்கிட்டு அந்த பொம்பளை புள்ள உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. சரி, காலையில போய் சொல்லியிருக்கு அப்பன்ட்ட, அப்பா இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம், ஏன் முடியாது அப்படின்ட்டுச்சு. சரி, அதுக்கு அவங்க அப்பா சொன்னாரு, ஏமா நல்லா தானே வாசிக்கிறான், நல்லா தானே சம்பாதிக்கிறேன், அதானே கட்டிக்கிட்டா நல்லா வச்சு காப்பாற்றுவானேன்னு சொல்ல. ஆமா, இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு இருக்கு. சரி, என்ன காரணமா சொல்லுமா அப்படின்னு இருக்கு. என்ன காரணம் சொன்னதுக்கு அந்த பிள்ளை சொன்னிச்சான், பக்காளி செத்த மாட்டு தோலையே இந்த போடு போடுறேன், சரி, நாளைக்கு நாடகம் முடிச்சுட்டு கதை படைச்சுக்கிட்டு என்னைய போட்டா நான் தாங்க மாட்டேன், உதிர் போயிடும், அதனால வேணாம் அப்படின்னு. ஆனா ஆர்வ கோளாறு, இந்த தோலை இந்த தோல் கிழிக்கிறேன். ஆனா இருக்கணும், இந்த வயசு அப்படி வயசு. அதற்கடுப்படியாக எங்களுக்கெல்லாம் தாயும் நம்முடைய தாளம், அந்த தாளத்தை சேர்த்து கொண்டு வருவார் மரியாதைக்குரிய அருமைப்பா கள்ளங்குளத்தை சேர்ந்த கிருஷ்ணன் அவர்கள் இவர்கள் சீர்தாளத்தை சேர்த்து காட்டுவார்கள். அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எவ்வளவு பேசினாலும் பாடினாலும் உங்களது காலங்களுக்கு தெளிவாக எடுத்துக் கொடுக்கும் ஒளிபொலி அமைப்பு சிவசக்தி ரேடியோஸ் வல்லப்பன்பட்டி உரிமையாளர் அருமை நவி சேகர் அவர்கள். மண்ணாள் உயர்ந்த மனிதரம்மா பாஞ்சை நகரம் கண்ட அரசரம்மா கண்ணால் அவரை காண்பேனம்மா நாம் சொன்னால் கண்ணீர் பெருகுதம்மா. மண்ணாள் உயர்ந்த மனிதரம்மா பாஞ்சை நகரம் கண்ட அரசரம்மா கண்ணால் அவரை காண்பேனம்மா நாம் சொன்னால் கண்ணீர் பெருகுதம்மா. மண்ணாள் உயர்ந்த மனிதரம்மா பாஞ்சை நகரம் கண்ட அரசரம்மா கண்ணால் அவரை
அருமை அருமை. நல்ல அதாவது நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. ஒரு பானை சோத்துக்கு ஆமாடா அந்த நினைப்புல இருக்கிறா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதும். அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்துக்கிட்டார். அன்னாருக்கு நன்றி. நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சாப்பாடு மிக அருமையான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சாப்பாடு ஒன்று எனக்கு ஒரு பழைய கதை ஒரு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. என்ன நிறைய இன்னைக்கு தாயா நான் நாடகத்துக்கு போன சீசன்ல வயிறார சோறுன்னு சாப்பிட்டது இன்னைக்கு தாண்டா. 2 நாளா 3 நாளா பாக்குறேன் ஹோட்டல்ல பூரா இட்லி பொரோட்டா தான். சின்ன விட்டு தொழில் பண்ண முடியாம நாங்க பட்ட பாடு. என்னப்பா உனக்கு வாச்ச நேரம் அப்படி நான் போய் மாட்டிருக்கேன். 3 இட்லி 1 தோசை கோமணம் ஊற்ற நேரம் அப்படி. என்ன இதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில ஊரில் அப்படி தான் செய்கிறாங்க. கையில் 200 ரூபாய் கொடுத்துட வேண்டியது. நீ ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி என்னத்தை சாப்பிட்டாலும் சரி. இதே மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி அதே ஹோட்டலில் கை கொடுத்துட்டாங்கடா. கொடுத்தோன்னு ஹோட்டலுக்கெல்லாம் சாப்பிட போகிறேன். சாப்பிட போனால் சாப்பாடு தீர்ந்து போச்சு. அப்போ ஹோட்டலை விட்டு வெளியில் வர்றேன். வெளியில் வந்தோன்னு ஹோட்டல் மலையாளி கூப்பிட்றேன். என்ன தம்பி வந்துட்டு வேகமாக வெளியில் போகிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னாரு. ஐயா சாப்பிடலாம்னு உள்ளே வந்தேன். சாப்பாடு தீர்ந்து போச்சு வெளியில் போகிறேன் அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் சும்மா இருக்க முடியாமல் சொல்லிட்டாரு. தம்பி நம்ம கடையில் சாப்பாடு இல்லை நான் என்ன வடை சுட்டு வச்சிருக்கிறேன். ஒரு 2 வடையை சாப்பிட்டீங்கன்னா பசியாக வந்துரும்னாரு. சரி அந்த ஆள் பச்சை காட்டி 2 வடை வாங்கியிருக்கேன். அது சட்னி சாப்பாடுலாம் வச்சு ஊற்றி தான் கொடுத்தாரு. நானும் பசி கோளாறுல வடையை பிச்சுக்கிட்டு பார்க்குறேன். 2 வடையில வெறும் மசுறு. என்ன வடை வாங்கின? பருப்பு வடை. விழுந்திருக்கலாம். பொம்பளை சோறாக்கும் போது சோத்துல தலைமசர் விழுந்துருதுல அந்த மாதிரி விழுந்திருக்கான் சொல்லி வடையத்துக்கு ஓரமாக வச்சுவிட்டு அடுத்து 2 வடை வாங்கியிருக்கேன்டா. வாங்கிக்கிட்டு பிச்சுக்கிட்டு பார்க்குறேன். அதுலேயும் வெறும் மசுறு. எனக்கு வந்துருச்சு கோபம். பக்காளி நம்மளும் பருப்பு வடை பார்த்துருக்கேன், உளுந்த வடை பார்த்துருக்கேன், தயிர் வடை பார்த்துருக்கேன், சாம்பார் வடை பார்த்துருக்கேன். இந்த மசுறு வடையை பார்த்தது இல்லையா அப்படின்னு நேராக வீட்டு விறுவிறுன்னு ஹோட்டல் முதலாளிகிட்ட போனேன். ஏயா நீ நாம்பாடுக்கு போனாலும் போயிருப்பேன். உன் கடையில் வடையை திங்க சொன்னேன். வடை வாங்கி பிச்சுக்கிட்டு பார்த்தா 4 வடையில மசுரா இருக்கு என்னையா அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான் தம்பி வடைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. வடை மாசு உள்ளே இருக்கான் உள்ளே போய் பாரியாண்டார். அவன்கிட்ட தூக்கி பிடிச்சி அடிக்கலாம்னு உள்ளே போனேன். போய் பார்த்தா அவனை அடிக்க மனசு வரல. என்ன விஷயம்னா சண்டாளனுக்கு முனங்கையாடு ஒரு கையே கிடையாது. எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. 2 கை இருக்கிறவனே ஒழுங்கா வடை போட மாட்டேங்கிறான். இவன் 1.5 கையை வச்சுக்கிட்டு எப்படி வடை போடுறேன். அவன் திறமையை பார்ப்போன்னு சொல்லி கதை ஓரமாக ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிறேன். நல்லா கணத்தை ஆடுறா. இந்த அந்த உருவம் உக்காந்துக்கிட்டு ஒரு கையில் மாவு அள்ளி உருட்டினேன். உருட்டின முண்டை கிட்டு பார்த்துவிட்டு லபக்குன்னு அமைக்கி எடுத்து தீங்கி போட்டான்டா. உக்காளி இங்கேருந்து மசுறு பூரா இங்கே வந்துருச்சுடா. சரி பருப்பு வடை அப்படி போட்டுட்டேன். இந்த உளுந்த வடையில் எப்படிடா ஓட்ட போகிறேன். ஏன் ஆமாம் அந்த சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. பருப்பு வடை மாவு கெட்டியாக இருக்கும். இது பார்த்தா பச்சை பிள்ளை பிஞ்சு மாதிரி கொலன்னு இருக்கும். ஆமா இதை எப்படா ஓட்ட போறான்னு ஓரமா பாக்குறேன். அல்ல மாவு அள்ளி உருட்டினேன். உருட்டி இங்கிட்டு பார்த்தேன் ஒன்று நிற்கிறானாக்குன்ட்டு. முண்டைக்கு நான் நின்றே தெரியல. அப்படியே உருட்டின மாவு இழுத்துக்கிட்டு தொப்புள்ள அடிச்சிருக்காண்டா. ஒரு ஓட்ட ஒன்று தண்டிடா அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டேன். உண்மையில அவனையெல்லாம் பாராட்டுறேன்டா. ஏன்னா ஒரு கையிலைனாலும் கஷ்டப்பட்டு பொண்டாட்டி உள்ள காப்பாத்துறக்கா கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப பேர் எங்கடா உழைக்கிறாங்க. உழைக்கிறதே கிடையாது. அவனையெல்லாம் தெய்வமாக கும்பிட்றேன். உங்கள் 4 வரையும் கடவுளாக கும்பிட்றேன். மைச்சட்டுக்காரனே கடவுளாக கும்பிட்றேன். இவ்வளோ பேருக்கு மரியாதை கொடுத்தாலும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் மரியாதை கொடுக்க மாட்டேன். பக்காளி எங்கள் அப்பனுக்கு தான். ஆமாம் பக்காளி அவன் எனக்கு துரோகம் பண்ணி விட்டான்டா. என்னது அவன் பண்ண விஷயத்த சொன்னா நீ அவனை அருவாள் எடுத்து வெட்டுவேன். எங்கள் அப்பன் கூட பிறந்த அக்கா ஒன்று இருந்துச்சு. எனக்கு ஐட்டம் வர அந்த எங்கள் ஐத்தைக்கு 2 பொம்பளை பிள்ளைய சுண்டுனா வந்துடும். என்ன சலமா வரும் ரத்தம் வந்துடும். அப்படி ஒரு கலரு சிறங்கா இருந்துச்சா. மூத்த புள்ளைய 6 மாசமா காதலிச்சேன். சரி அப்ப எங்க அப்பன்ட்ட போய் சொல்றேன். அப்பா அந்த மாதிரி அத்தை மக மூத்த புள்ளைய காதலிச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு. அதுக்கு அந்த ஆளு என்ன சொல்லணும். ஒன்னும் கட்டி வைக்கல நான் வேணான்னு சொல்லிடுறேன். ஆமா அதை விட்டுவிட்டு அந்த புள்ளைய கட்டினா உன்னை வெட்டு வேண்டான்றியான். சரி என்னடா அப்படி சொல்றானே. சரி ஒருவேளை எங்க அத்தைக்கு எங்க அப்பனுக்கு சண்டை வந்துச்சு இருக்கு. பொண்ணு வேணான்னு சொல்லிட்டேன் அப்படி நினைச்சிட்டு கவலையில படுத்து கிடக்குறேன். போன வெள்ளிக்கிழமை நான் காதலிச்ச புள்ளி எங்க அப்பையும் கல்யாணம் பண்ணி வீடு கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்துருச்சு கோபம். சரி ஏன்டா நான் காதலிச்ச புள்ளி நீ கல்யாணம் பண்ணியிருக்க என்னடா விஷயம் அப்படின்னு. அதுக்கு அவன் விளக்கம் கொடுக்குறான்டா. அக்கா அத்தை மகங்க முறையில் நீ காதலிச்சுட்ட. அக்கா மக மருமகங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி நம்ம அப்ப நம்மளை கேவலப்படுத்திவிட்டேன். இவனை கேவலப்படுத்தாம கூட நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது அவனை சும்மா விடுவேனா. மூத்த பிள்ளை தானே அவன் கட்டியிருந்தேன். அதுக்கு நேரம் சின்ன பிள்ளை ஒன்று இருந்துச்சு. அதை கூட்டிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நாங்க 2 பேரும் சகலப்படி ஆகி போயிட்டோம். எனக்கு புள்ள உறந்தா எங்க அப்பனை எப்படா கூப்பிடணும். அண்ணன் என்ன கூப்பிடணும். பெரியப்பான்றான்டா.
யாரும் பொண்ணு எடுக்கிறாங்க என் குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுத்துக்கோங்க. ஆமாம் பூலுன்னு இருக்கேன். அதனால காலதாமத்தம் காரிய கேடு போய் பொம்பளை புள்ளிய வெளியே தள்ளிடுறேன். அதுக்கு பிறகு நாடக அமைப்பாளர் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை மணக்குளம் மன்னர் என்றடித்த MS பாக்கியநாதன் ராஜநடிகர் அவர்களும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமாகிய அருமைனா பாக்கியநாதன் அவர்கள் நாடக அமைப்பாளர். இந்த நாடகம் மட்டுமல்லாது எந்த நாடகம் இருந்தாலும் சிறந்த முறைகளே குறைந்த செலவிலே குறிப்பிட்ட நேரத்தில் சிறந்ததொரு நடிகர்கள் கொண்டு அமைச்சு தருவார் என்பது மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவிக்கொண்டு எல்லாரும் பேரையும் சொல்லிட்டு பொம்பளை பிள்ளை பேரை சொல்ல வேணாமடா. ஓம் பேர் யாரு கேட்டா? அடியாப்பா ஆடல் அரசை அபிநய சுந்தரி நாட்டிய பரவலி நடன சிங்காரி அன்புகின சகோதரி உஷாராணி அவர்கள் இவருக்கு முடியலை டான்ஸ் அண்ட் காமிக்க காட்சியளிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி விழுந்த கல்லம்மா நல்ல காரியமா வந்திருக்க நின்னம்மா. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி விழுந்த கல்லம்மா நல்ல காரியமா வந்திருக்க நின்னம்மா. வாடிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்த ரவுக்கையடி தேடி நான் எடுத்து வந்தேன் தேங்குயிலே போட்டு கடி நாமாட்ட யாராச்சும் பார்ப்பாங்க தாடி ஒண்ணு கட்டி விட்டா யாரு நம்ம கேட்பாங்க. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி விழுந்த கல்லம்மா நல்ல காரியமா வந்திருக்க நல்லம்மா. நான் ரொம்ப பெருப்பட்டிக்கார பார்த்துருக்கேன். சரி ஆம்பளை ஆளு பேரை சொல்லும் போது ஊமக்கொட்டை மாதிரி கிடந்துறிய இந்த பொம்பளை ஆளு பேரை சொல்லும் போது அந்த கட்டப்புள்ள குட்டப்புள்ளன்னு கிளம்பிடுறிய நீங்க வாட்டி. கும்பல தானே இப்போ உலகம் ரேஷன் கார்டில் ஓம் போட்டா இருக்கு அது கிடையாது. ஏன்னா பொம்பளைக்கு தானே இப்போ மரியாதையை பொம்பளை இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால அடுத்தபடியாக உங்கள் முன்னால் பாபனாக வேடதான் நடித்துக் கொண்டிருக்கின்றேன் மறைந்த மாமேது நாடக ஆசிரியர் புல்வாக்கரை MCT வீரவேல் அவருடைய மாணவனும் மதுரையை சேர்ந்த AP நாதன் பப்புன் டோலான் துருத்து ஓட்ட உடச்சு அத்தனைக்கு நான் தான் போய் கால தாமதம் காரிய கேட்டு போய் பொம்பளை புள்ளிய வெளியே தள்ளி. ஆமா எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். அந்த மாதிரி எல்லோருமே அக்க மாதிரி எல்லோருமே அந்த மாதிரி எல்லோருமே நல்லா இருக்கணும். இது நமது நாடு எங்கு செல்வம் பொங்கி வளரணும். கல்லாதவங்க கட்டவங்க இல்லாதவங்க இருப்பவங்க அல்லாதவங்க கட்டவங்க படம் இல்லாதவங்க இருப்பவங்க எல்லாருமே கட்டவங்க இல்லாதவங்க இருப்பவங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு கட்டப்பொம்மராசா வந்தேருப்பா பாருங்கய்யா. கட்டப்பொம்மராசா வந்து பாருமையா. சக்தியில நீ பிறந்து சக்தியில நீ பிறந்து பாஞ்சையில வாழ்ந்து வந்த பக்தியில நீ வளர்ந்து பாஞ்சையில வாழ்ந்து வந்து கட்டப்பொம்மராசா வந்து பாடுமையா. கட்டப்பொம்மராசா வந்து பாடுமையா. விரட்டி அடைஞ்ச வீரனவரு அந்த பகையில பிறந்து வந்த ராஜாவரு. வெள்ளையன விரட்டி அடைஞ்ச வீரனவரு அந்த பகையில நடத்தி வந்த ராஜாவரு. இந்தியாவின் சுதந்திரத்தை ஆக்க வந்தாரு. இந்தியாவின் சுதந்திரமாய் வந்து வந்தாரு என்ற இடையனை சொல்லாது கட்டபொம்மன் மன்னர் அவரு. கட்டபொம்மராசா மண்ணுலக வருதையா. கட்டபொம்மராசா இந்த மண்ணுலக வாழ்த்துவையா. இந்த மண்ணுலக வாழ்த்துவையா. இந்த மண்ணுலக வாழ்த்துவையா. ஹலோ அம்மா நான் சும்மா இல்லேடா அவ இல்லேடா யாரும் இல்லேடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கிக் கொள்ளும் சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா.
அந்த உத்தமியே நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லேடா, அவ இல்லேடா யாரும் இல்லேடா. அங்க கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கிக் கொள்ளும் சாமி சாமி. செத்தவன மறந்தா அவன் செத்தவனே தாண்டா. அந்த உத்தமியே நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லேடா, அவ இல்லேடா யாரும் இல்லேடா. நல்லதொரு நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், 4 காசு நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம். போற வழி போக விட்டா புள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். நெஞ்சில் நிறுத்தி மந்திரம் சொன்னா தெய்வம் அங்கிலா வந்து விடுமே. ஒண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கினா அன்பு என்னடா பண்பு என்னடா. தந்தாலும் தாராம போனாலு உன்னை தாங்கிக் கொள்ளும் சாமி தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லேடா, அவ இல்லேடா யாரும் இல்லேடா. ராபு பகல் கண்முழிச்சு தாளாட்டு பாடி வச்சா, தாளாட்டு பாடி வச்சு கண்மடியில் தூங்க வச்சா. உன்ன ஒரு நல்லவனா ஊருக்கெல்லாம் சொல்லி வச்சா, கண்ணுறக்கம் பாராமே கண்ணுறக்கம் தள்ளி வச்சா. கொஞ்சம் வசிச்சா நெஞ்சு கொதிக்கு தாய போலவே நண்பனவனே. சாமி கிட்டத்தா ஒன்ன நினைச்சு வேண்டிய நிற்கும் அன்பனவனே. அன்னைய போல் நண்பன உண்டு, அந்த தெய்வத்தை போல் அன்னை உண்டு. அம்மா நான் சும்மா இல்லேடா, அவ இல்லேடா யாரும் இல்லேடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கிக் கொள்ளும் சாமி சாமி. செத்தவன மறந்தா அவன் செத்தவனே தாண்டா. அந்த உத்தமியே நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லேடா, அவ இல்லேடா யாரும் இல்லேடா. நன்றி நன்றி. அப்படி மைக்கு சவுண்ட் அப்படி ஹலோ ஹலோ. அப்புறம் எல்லாத்தையும் போடலாமா? போலாம். ஆடத்தை போடலாமா? இன்னைக்கு தான் நாதம் வந்திருக்கிறாப்புல. ஆமா ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னைக்கு பார்ப்போம். சரி. ஆமா உங்களே இன்னைக்கு தான் புதுசா பார்க்குறோம். ஆமா. அப்புறம் தம்பி போடலாமா? பார்க்கணும்ல. அக்கா போட்டு ஆட்டத்தை. சரி. பூங்குயிலி பூங்குயிலி எத்தனை நாளா காத்திருந்து, நான் எத்தனை நாளா காத்திருந்து. ஆளான கண்ணி பொண்ணு நாடு பாடாத ரோசாக்குது, ஆளான கண்ணி பொண்ணு நாடு பாடாத ரோசாக்குது. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தே. அசரதே வாசலடி ஆடப்பகம் மீதியடி, அசரதே வாசலடி
கரணுமா இவா சரியா இருந்தா நானு நல்லதுக்கார ஓட பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தே கை நீட்டி பச்சை குத்தி கணவனோட பேரெழுதி என் கனவு சரியா இருந்தா நானும் கை நீட்ட கரணுமா என் கனவு சரியா இருந்தா நானும் கை நீட்ட கரணுமா பூங்குயிலே அப்பா மருமேனே இப்படி போடணும் வந்தமா போட்டோமா அப்படி இருக்கணும் ஏ ஆத்தா அத்தரமா பாரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா அக்கா பக்கா யாருமில்லை அள்ளி கொள்வோம் மாப்பிள்ளை ஆத்தா அத்தரமா பாரியா நம்போற மின்னாலே தீவாடி பின்னாலே நாச்சரோட்டத்துக்கு திருவாரூர் அச்சாரம் போட்டாச்சு அஞ்சாறு நாளாச்சு தடுத்து தவிர்த்து தவச்ச மனசுக்கு தண்ணி தர வேண்டாமா தவத்த மனசுக்கு அள்ளி தர நீ பாமா மருளுக்கு விருது திருமடா புதச்சுக்கு ஆத்தா தோரமா மாரியா நான் போறேன் முன்னால நீ வாடா பின்னால நகர் கோட்டத்துக்கு நம்போற மின்னாலே தீவாடி பின்னாலே நாச்சரோட்டத்துக்கு நான் போறேன் முன்னாலே நீ வாடா பின்னாலே நகர் கோட்டத்துக்கு நம்போற மின்னாலே தீவாடி பின்னாலே நாச்சரோட்டத்துக்கு ஹலோ காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் எங்கிருந்தாலும்
மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்கப்படுகின்றோம். மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கிறோம். காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் உடனடியாக மேடைக்கு அழைக்கின்றோம். டான்ஸாக நடிக்கும் உஷாராணி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு பூமாடை போட்டப்படுகிறது. ஹலோ பொன்னாட போத்த நீ அண்ணன் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி நன்றி. அப்புறம் ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன். அந்த ஆளு ஆளு வரும். மருமை எடுத்து ஆமா 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 மாமியா வரணும் இப்போ சாப்பாடு இது பண்ணது. வாழ தோப்புக்குள்ள வாலிபத்து காத்தடிக்குது. வாழ தோப்புக்குள்ள வாலிபத்து காத்தடிக்குது. வாச பூவுக்குள்ள வண்டு வந்து கோத்தடிக்குது. சாஞ்சாடு வாழ துருக்கு ஒரு தள்ளாடு நீ நடத்து. சாஞ்சாடு வாழ துருக்கு ஒரு தள்ளாடு நீ நடத்து. தானை பந்தல் போடுது பந்தாட உன்னை தேடுது. வாழ தோப்புக்குள்ள வாலிபத்து காத்தடிக்குது. வாழ தோப்புக்குள்ள வாலிபத்தின் காத்தடிக்குது. சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது எப்படி? சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது எப்படி? முந்தானல் வர மாமா தூரல் போடு நேர. ஊத பூவ போலே பூத்து உக்காந்திருந்து ஓரா. அது எப்படி எப்படி அது சமைஞ்சது எப்படி? அது எப்படி எப்படி நான் சமைச்சது எப்படி? சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைச்சது எப்படி? ஆமா ஆமா ஆமா. சரி அப்ப நான் ஏன்னா நான் போட்டதோட என் ஆளு வந்தாத்தே ஆமா. 2 பேர் போட்டாத்தே நல்லா இருக்கு. தனித்தனியா